அண்மை செய்தி. கள் இறக்க அனுமதி கோரிய விவசாயிகளுக்கு ஆதரவாக கள் அருந்திய சீமான், அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள் இறக்கி போராட்டம் நடத்தும் விவசாயிகளுக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் மானஸ்ராஜ் வழங்க கேட்கலாம். மானஸ்ராஜ், கள் குறித்து சீமான் போராட்டம் மேற்கொண்டிருக்கிறார், விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. அதாவது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த பூரிக்குடிசை என்ற கிராமத்தில் இன்னைக்கு இந்த கல் பனை ஏறும் தொழிலாளர்கள் சார்பாக கல் இறக்கி சந்தைப்படுத்தும் உரிமை மீட்பு போராட்டம் என்று அறிவித்து இந்த போராட்டம் இந்த மாநாடு போல இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் சீமான் அவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்ற இருக்கார். தற்போது அதற்கு முன்பாக என்ன பண்றாங்கன்னா, அந்த கல் இருக்கும் அந்த தொழிலாளர்கள் மேடையிலேயே அந்த கல்லை பருகி அவர்கள் இது தமிழர்களின் உணவு உரிமை, அனைவருமே இது நாங்கள் சாப்பிட வேண்டும், இது எங்களுடைய உரிமை என்று கூறி சீமான் தொடர்ந்து சீமானும் மற்றும் அங்கிருக்கிற அதனுடைய அந்த மீட்பு குழுவினர்களும் சேர்ந்து மேடையிலே கல்லை பருகிறார்கள். அந்த பருகிற காட்சியை தான் நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்து தற்பொழுது சீமான் அவர்கள் உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டுக்கு ஒரு 21 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதாவது இந்த கல் இருக்கிற இந்த கல்லை எங்களுக்கு தமிழக அரசு அமுல்படுத்த வேண்டும், எங்களுக்கு விற்பதற்கும் அதை நாங்கள் பருகுவதற்கும் எங்களுக்கு அமல்படுத்த வேண்டும். மேலும் தண்டனைகள் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. இந்த சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும். கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலமாக மக்கள் விரோதமாக இந்த சட்டம் துணை கொண்டு இருக்கிறது. எனவே இந்த பனையேறி தொழிலாளர்கள் மீது அடக்குமுறைகளை கையாண்டு வருகிறார்கள், வன்முறையை கையாண்டு வருகிறார்கள். எனவே கள்ள சாராய வழக்கு போட்டு எங்களை துன்பப்படுத்துகிறார்கள். எனவே இதை முற்றிலுமாக நீக்க வேண்டும் என்று கூறி தற்போது மாநாட்டில் சீமான் அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார். கள் இறக்கி போராட்டம் நடத்தும் விவசாயிகளுக்கு ஆதரவாக கள் அருந்தி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் போராட்டத்தில் ஈடுபட்டார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மானஸ்ராஜ்.